நிச்சயமாக ஆனந்தி. அதாவது தமிழக அரசியலில் அடுத்த ஆண்டு நடைபெற சட்டமன்ற தேர்தலில் 4 முனை போட்டி நிலவும் என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்து வந்தோம். தற்போது இது 3 முனை போட்டியாக மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் இருப்பது போல் தெரிகிறது. என்றால் எடப்பாடி பழனிசாமி, அஇஅதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி நடிகர் விஜய், நடிகரும் தாவேகா தலைவருமான விஜயுடன் போனிலே தொலைபேசியில அரை மணி நேரம் பேசியிருக்கிறார் என்ற தகவல், உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் நமக்கு அஇஅதிமுக சார்பில் இருந்து உறுதிப்படுத்தப்பட்டிருக்காங்க. உள்ள நிர்வாகி ஒருவர் நமக்கு உறுதிப்படுத்தியிருக்கிறார். அரை மணி நேரம் பேசியிருக்கிறார்கள். இதிலே கரூர் சம்பவம் தொடர்பாக ஆறுதல் தெரிவித்த அவர், இது தொடர்பாக வருகின்ற எதிரொலை, கரூர் பிரச்சனை எதிரொலை எப்படி எதிர்நோக்க வேண்டும் என்பது குறித்து பல தகவல்களை எடப்பாடி பழனிசாமி பல ஆலோசனைகளை விஜய்க்கு கொடுத்ததாகவும், அதன் பின் இருவரும் கூட்டணி குறித்தும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி குறித்து ஒரு உறுதியான முடிவு எடுக்கவில்லை என தெரிகிறது. இருப்பினும் இருவரும் பேசியிருக்கிறார்கள். இந்த தொலைபேசி பேச்சுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்தவர் யார் என்றால், மத்தியஸ்தராக இருந்தது ஆந்திர முதல்வர், துணை முதலமைச்சரான பவன் கல்யாண் தான் இதை செய்திருக்கிறார். ஜன் கல்யாண் கட்சியுடைய தலைவரான பவன் கல்யாண் தான் இதை செய்திருக்கிறார் என்ற தகவல் நம்ம உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் கிடைத்திருக்கிறது. ஆனால் அதிகாரப்பூர்வமாக அஇஅதிமுகவோ அல்லது விஜயின் தாவேகாவோ இதை உறுதிப்படுத்தவில்லை அதிகாரப்பூர்வமாக. ஆனால் கிட்டத்தட்ட அங்கிருந்து உள்ளே உள்ள உறுதிப்படுத்தப்பட்ட நிர்வாகிகள் நமக்கு தெரிவித்த தகவலை தான் கூட்டணி குறித்து விஜய் அறிவிக்க போகிறார். ஜனவரி பொங்கலுக்கு பிறகு, பொங்கல் மாதம், பொங்கல் பண்டிகை அன்றோ அல்லது பொங்கலுக்கு அடுத்த நாளோ இந்த அறிவிப்பை விஜய் அறிவிப்பார். யாருடன் கூட்டணி வைக்கப் போகிற தாவேகா என்பது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடுவார் என விஜய் தெரிவித்திருக்கிறார் என்ற தகவலை அவர் உறுதிப்படுத்தியிருக்கிறார். அதே போன்று அஇஅதிமுக பொறுத்தமட்டிலே கூட்டணி வைக்க வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி என்றால் தாவேகாவை பொறுத்தமட்டிலே அவர்கள் அஇஅதிமுகவையும், சமீபத்தில் நடந்த நாமக்கல் கூட்டத்தில் கூட விஜய் அதிமுகவுக்கு எதிராக பாஜகவுடன் கூட்டணி வைத்திருப்பது பொருந்தாத கூட்டணி, இது போன்ற கூட்டணி நாங்கள் ஒருபோதும் வைக்க மாட்டோம் என கூறியிருந்தார். ஆனால் இப்போது எப்படி வைப்பார் என்ற கேள்வி வரும்போது, பொது எதிரியாக திமுகவை இரு கட்சிகளும் பார்ப்பதாகவும், அரசியலிலே நிரந்தர நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை என்பார்கள். அதுபோன்று பொது எதிரி திமுக வீழ்த்துவதற்காக நாங்கள் ஒன்று சேர்கிறோம், இந்த தேர்தலில் ஒன்று சேர்கிறோம் என்ற வகையிலே ஒரு அரசியல் டைலாக்கை வழக்கம் போல் பேசி நாங்கள் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக இரண்டு கட்சியின் முக்கிய நிர்வாகிகளும் தெரிவிக்கிறார்கள். ஆனால் அது எந்த ஒரு அதிகாரப்பூர்வ அறிவிப்பாக இருந்தாலும் அது அஇஅதிமுகவின் பொதுச் செயலாளர் மூலமாகவோ அல்லது தாவேகாவின் தலைவர் விஜய் மூலமாகவோ தான் வரும் இந்த கூட்டணி குறித்த அறிவிப்பு என்பது. ஆனால் தொலைபேசியில் எடப்பாடி பழனிசாமி விஜயுடன் பேசினார் என்பது மட்டும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக நமக்கு கிடைத்த தகவல்கள் உறுதி செய்கின்றன. இரு கட்சியின் நிர்வாகிகள் அதை உறுதி செய்கிறார்கள். ஆனால் இருதரப்பு கடந்த 6ஆம் தேதியே இந்த பேச்சுவார்த்தை நடந்திருக்கிறது. 6ஆம் தேதியே எடப்பாடி இபிஎஸ் விஜய்க்கு தொலைபேசியிலே பேசியிருக்கிறார். அந்த தொலைபேசி சந்திப்பு என்று குறிப்பிட்டது அதற்காக தான். இந்த தொலைபேசி சந்திப்பிலே மிக தெளிவாக இருவரும் பேசியிருக்கிறார்கள். இதில் பவன் கல்யாணுடைய அறிவுறுத்தலும் இருக்கிறது. அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் இந்த தொலைபேசி சந்திப்பே நடைபெற்றிருப்பதாகவும், இதில் மிக முக்கியமாக கரூர் சம்பவ எதிரொலியை எப்படி எதிர்நோக்குவது, அதற்கு விஜய்க்கு சில ஆலோசனைகளை எடப்பாடி பழனிசாமி வழங்கியதாகவும் கூறப்படுகிறது. அதே போன்று கூட்டணி குறித்தும் இருவரும் பேசியிருக்கிறார்கள். ஆனால் கூட்டணி குறித்த அறிவிப்பு என்பது தற்சமயத்திற்கு வராது என்று தெரிகிறது. ஆனால் இரு கட்சிகளும் இணைவதற்கான, கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் என்பது அதிகம் இருப்பதாகவே தற்போதைக்கு தெரிகிறது. ஆனால் அரசியலில் எதுவும் நடக்கலாம் என்பதற்கு நாம் பல சம்பவங்களை, பல நிகழ்வுகளை தமிழக அரசியல் வரலாற்றை பார்த்திருக்கிறோம். தற்போதைக்கு விஜயை பொறுத்தமட்டிலே திமுக தன்னுடைய மாநிலத்தில் திமுக எதிரி, மத்தியிலே பாஜக எதிரி என்று கூறி வருகிறார். ஆனால் அஇஅதிமுகவும் பாஜகவும் கூட்டணியிலே மிகவும் நெருக்கமாக இருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் விஜய் உள்ளே வந்தால் என்ன, பாஜக வைத்திருப்பார்களா, பாஜகவை கழட்டி விடுவார்களா, அல்லது பாஜகவுடன் சேர்ந்து விஜய் இவர்களும் சேர்ந்து பொது எதிரியாக திமுக வீழ்த்த நாங்கள் ஒன்றிணைகிறோம் என்று கூறுவாரா என்று பல கேள்விகள் நம் முன் எழுகின்றன. ஆனால் கூட்டணி வைப்பதற்கான, இதற்கு முன் எதிரும் புதிருமாக இருந்தவர்கள் தற்போது கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகளை நோக்கி நெருங்குகிறார்கள் என்பதை மட்டும், அந்த நெருக்கம் கூடி வருகிறது என்பதை மட்டும் நம்மால் உணர முடிகிறது. ஆனால் இந்த கூட்டணி அறிவிப்பு என்பது டிசம்பரில் தான் நமக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை நமக்கு கிடைக்கும். அதுவரை இது போன்ற இவர் வருவார் அவர் வருவார் என்றும் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் தொலைபேசியில் பேசியது மட்டும் நம்மால் உறுதி செய்ய முடிகிறது. தொலைபேசியிலே எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் தொடர்பாக ஆறுதல் தெரிவித்து உடைய என்ன செய்ய வேண்டும், அதே போன்று விஜயும் முதலில் இந்த கரூர் சம்பவத்திற்கு நான் கரூருக்கு நேரில் சென்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆறுதல் தெரிவிக்கப் போகிறேன், அதன் பிறகு என்னுடைய பரப்புரையை தொடங்க இருக்கிறேன், பல்வேறு மாவட்டங்களுக்கு மேலும் அடுத்தடுத்து பரப்புரை செய்ய இருக்கிறேன், அதற்கு பின் தான் கூட்டணி குறித்து பேச போகிறேன் என்ற வகையில் அவரும் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. எனவே மீண்டும்
நவம்பர் வாக்கிலே, அதாவது அடுத்த மாதத்திலே அல்லது டிசம்பர் மாதத்திலே ஒரு பேச்சுவார்த்தை நடந்து பிறகு ஜனவரியிலே அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது நிச்சயமாக தமிழக அரசியல் களத்தில் ஒரு திருப்புமுனை கூட்டணியாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. எனவே தற்போதைக்கு அஇஅதிமுக கூட்டணி ஒரு பக்கம், மற்ற ஆளும் திமுக கூட்டணி ஒரு பக்கம், மூன்றாவது முறையாக சீமான் ஒரு தாம் தமிழர் கட்சி தனியாக இருக்கிறது. அதே போன்று தாவேகவும் தற்போதைக்கு சிறு சிறு கட்சிகள் இருந்தாலும் தனியாகத்தான் இருக்கிறது. எனவே 4 முனை போட்டியா அல்லது 3 முனை போட்டியா? விஜய் அஇஅதிமுகவுடன் இணைய போகிறாரா, களத்தில் ஒன்றாக களமிறங்க போகிறாரா என்பதெல்லாம் டிசம்பர் வாக்கிலே தெரியும். ஆனால் தற்போதைக்கு இரு தலைவர்களும் பேசி இருக்கிறார்கள் தொலைபேசி என்ற தகவல் மட்டும் நம்மால் கிட்டத்தட்ட உறுதி செய்ய முடிகிறது. எனவே இது தமிழக அரசியலில் ஒரு திருப்புமுனையை ஏற்படுத்துமா அல்லது வழக்கமான ஒரு தொலைபேசி ஆறுதல் பேச்சாக முடிந்து விடுமா என்பதை அடுத்தடுத்து வரும் நாட்கள் நிச்சயமாக தெரிவிக்கப்படும். ஆனால் இது குறித்து இரு கட்சிகளுமே அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை என்பதையும் இங்கு நாம் பதிவு செய்கிறோம்.